வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 200 ஆண்டுகளுக்கு பிறகு புரட்டாதி நட்சத்திர சனி பகவானுடைய பயணத்தில் மேஷம், துலாம், கும்பம் இந்த 3 ராசி மக்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்ட நன்மை பெற்று செல்வந்தர் ஆவார்கள் மற்றும் 12 ராசிக்குரிய பரிகாரங்களை இப்பதிவில் பார்ப்போம். சனி பகவான் சூரிய மண்டல கிரகங்களின் குழுவிற்கு தனக்கு சொந்தமானதாக அமைத்து செயல்படுகிறார். அதன் போக்குவரத்து நேரம் மிக நீண்டது. ஏறக்குறைய 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு புதிய ராசிக்கு நகரும் முன் ஒரு ராசியின் வழியாக உள்ள நட்சத்திரங்களின் பயணம் செய்கிறார். இதனால் சனி இப்பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 6, 2024 அன்று மதியம் 3:55 மணிக்கு சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய ஆரம்பித்தார். இதில் அக்டோபர் 3, 2024 வரை இந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து பின் அடுத்த ராசிக்கு செல்வார். சோதிடத்தின்படி சனி பகவான் அனைத்து துன்பங்கள், நோய், முதுமை, அறிவியல், தொழில்நுட்பம், கனிம எண்ணெய், வேலை, சிறை, இரும்பு மற்றும் பலவற்றின் மூலமாக இருக்கிறார். சனி பகவான் சமீபத்திய இயக்கம் அது சார்ந்த மாற்றத்தின் விளைவாக இந்த கலங்கள் இப்போது குறிப்பிட்ட விளைவுகளை அனுபவிக்கும் 3 ராசிக்காரர்களும் இந்த நட்சத்திர பயணத்தில் அதிக லாபம் பெறுவார்கள். அதில் மேஷ ராசி மக்களுக்கு சனி ராசியில் ஏற்படும் மாற்றம் நன்மை தரும். நீங்கள் எதிர்பாராத நிதி நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டிய நேரமும் இதுவே. உங்கள் வருமானம் கணிசமாக உயரும். தொழிலை பொறுத்தவரை இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. நீங்கள் வேலையில் ஒரு அற்புதமான வேலையை செய்ய போகிறீர்கள். உங்களுடைய பணி மேற்பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய வேலை வாய்ப்பு கவலைக்குரியதாக இருந்தால் இந்த நேரத்தில் உங்கள் பிரச்சனையை யாவும் தீர்க்கும் சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்குவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேஷராசி தொழில் தங்கள் தொழிலில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். அடுத்து கும்பம். சனியினுடைய இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும். முடிவுகளை எடுப்பதற்கான உங்களுடைய திறன் இப்போது அதிகரிக்கும். சிறந்த தேர்வுகளை நீங்கள் செய்ய முடியும். கூடுதலாக உங்கள் ஆளுமை சிறப்பாக வளரும். திருமணம் செய்து கொள்ள இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. காரணம், புரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. உங்கள் துணைக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இதை செய்தபின் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான அதிர்வும் சுமூகமான நிலையும் இருக்கும். நீங்கள் வாழும் சமூகத்தின் நன்மதிப்பும் அது சார்ந்த மரியாதையும் நீங்கள் பெற்று உயர்வீர்கள். உங்கள் தந்தையுடனான உறவில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலத்தில் கூட்டுத்தொழில் செய்தால் கணிசமான லாபத்தை கும்பராசி மக்கள் பெறலாம். அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்யும் நேரத்தில் அனுகூலமான காலமும் இந்த நேரத்தில் தொடங்கிவிட்டது என்று அக்டோபர் வரை உங்களை யாரும் கீழே தள்ள முடியாது. உங்களுடன் உங்கள் தந்தையின் உறவு வலுவடையும். உங்கள் செல்வம் உயரும். உங்கள் குடும்ப மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்கள் வசமான இளைஞருக்கு சில சிறந்த செய்திகள் இருக்கலாம். நீங்கள் எதிர்பாராத பணத்தை, அதனுடைய செல்வத்தை, பெருக்கத்தை நீங்கள் காணலாம். சொத்து சுகம் வாங்கி நலமுடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்கள் நிறுவனம் விரிவடையும். தொழில் செய்யும் மக்கள் நலமுடன் வாழலாம். மேலும் உங்கள் தொழிலில் அதிக நம்பகத்தன்மையை நீங்கள் பெற்று உயர்வீர்கள். பெற்றோராக வேண்டும் என்ற உங்கள் ஆசை இந்த நேரத்தில் இறுதியாக நிறைவேறும். புதிய திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் தாய்மை அடையக்கூடிய தன்மையும் அம்மா அப்பா ஆகும் தன்மையும் கிடைக்கும் என்று இந்த கிரக நிலைகள் சனியுடைய பயணம் குறிக்கிறது. சோதனத்தில் புரட்டாதி நட்சத்திரத்துடைய தன்மையை பார்க்கும்போது கும்பம் மற்றும் மீனம் இடையே புரட்டாதி நட்சத்திர விழா நாளும் கிரகமாக இருக்கிறார். இந்த விண்மீன் தொகுப்பின் கீழ் பிறந்த மக்கள் இரட்டைத்தன்மை கொண்டவர்களாக அறிவியல் மற்றும் அமானுஷ்ய ஆய்வுத் துறைகளுக்கு ஈர்க்கப்படுகிறார்கள். ராசி அறிகுறியின் 25வது நட்சத்திரத்தில் 25வது விண்மீன்கள் ஒன்று பூர்வ பத நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் என்று கூறலாம். மீனத்தில் 3.20 டிகிரியும் கும்பத்தில் 20 டிகிரிக்கு கீழேயும் இவர் தன்னுடைய செயல்பாடுகளை செய்கிறார். புரட்டாதி நட்சத்திரத்தில் சனியின் தாக்கம் என்பது வியாழன் விண்மீன் மண்டலத்தில் இருந்தாலும்
சனி கிரகத்தின் மூல திரிகோண ராசியான கும்பத்தில் இருப்பதால் இன்னும் சக்தி வாய்ந்ததாக இவர் கருதப்படுகிறார். நிதி, செல்வ செழிப்பு, சொத்து மற்றும் சமநிலை ஆகியவற்றில் காரணிகள் புரட்டாதி நட்சத்திரம் தொடர்புடையவை. இவை இசைக்கலைஞர்கள் மற்றும் நாடக நிபுணர்களையும் ஊக்குவிக்கிறது. செல்வம் மற்றும் நிதி பாதுகாப்பை அடைய இவர்கள் போராடினாலும் இந்த நட்சத்திரத்தில் சனி உள்ளவர்கள் இறுதியில் தங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்க அவர்களால் முடியும். 32 வயதிற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியாக பாதுகாப்பதாக தோன்றத் தொடங்குகிறது. கும்பம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் சனி இருக்கும்போது ஒரு ஜாதகர் பலம், அந்தஸ்து மற்றும் சக்தியை பெறுகிறார். இருப்பினும் இந்த விளைவுகளை அடைவதற்கு கடின உழைப்பு, பொறுமை மற்றும் முயற்சி தேவைப்படுகிறது. ராசி வாரியாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்யும் இக்காலத்தில் பரிகாரங்கள் என்பது உங்கள் ராசிக்கு ஏற்ப செயல்களை செய்வதன் மூலம் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் நுழையும் பயணம் செய்யும் இந்த நேரத்தை உங்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். மேஷராசி மக்கள் ஒவ்வொரு நாளும் அரச மரத்திற்கு தண்ணீர் பார்த்து வருவது நன்மையாகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கருப்பு எல்லை தானம் செய்வதும், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் பேரிச்சை மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். கடகராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வணங்குதல், சனி பகவானுடைய கவசத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிம்மராசி மக்கள் சனி பகவானின் கவசத்தை ஓங்கி ஓதுவது மிக நன்மையாக இருக்கும். கன்னிராசியாக இருந்தால் சனிக்கிழமைகளில் கருப்பு உளுத்தம் பருப்பை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். துலாம் ராசி மக்களுக்கு மாவு உருண்டைகளை செய்து சிறிது இனிப்பு சேர்ந்து மீன்களுக்கு உணவளிக்கலாம், அல்லது அரிசி பொரியை மீன்களுக்கு உணவளிப்பது நன்றாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகள் ருத்ராபிஷேகம் பார்ப்பதும் இல்லை செய்வதும் நன்மையாக இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் தனுசு ராசி மக்கள் அனுமனின் கவசத்தை பாட வேண்டும், இல்லை முருகனின் சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது நலமாக இருக்கும். மகர ராசி மக்களாக இருந்தால் சனி பகவான் பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் ஸ்ரீ கஜேந்திர மோட்ச ஸ்தோத்திரத்தை படிப்பதும் கேட்பதும் நலமாக இருக்கும். மீனராசியில் பிறந்தவர்கள் சனி பகவானின் ஸ்தோத்திரம் சொல்லி ஏழைகளுக்கு ஆடை, உணவு இவற்றை தானியங்களை தானம் செய்வது நலமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஓய்வெடுக்கும் போது நீங்கள் விரும்பியபடி சனி பகவானுடைய பூஜையை அல்லது அவருடைய கவசத்தை கேட்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்பியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம்.